இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஜெட் கண்டிப்பா உங்களை டிசப்பாயின்மெண்டே பண்ணாது. அதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு புது மொபைல் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளேயோட வந்தப்ப நம்ம எந்த அளவுக்கு ஆச்சரியமா பார்த்தோமோ அந்த அளவுக்கு ஒரு புது விஷயத்தை வந்து இந்த ஒரு கேஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதை தாண்டி நம்ம எல்லாருமே வந்து கேம் பிளே பண்றோம் இன்னைக்கு, மொபைலா இருக்கட்டும் பிசியா இருக்கட்டும். பட் அதுல எல்லாமே மாறிட்டே இருந்தாலும் இந்த ஹெட்ஃபோன் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது ஒயர்டு ஹெட்ஃபோன் தான். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒயர்டு ஹெட்ஃபோனில் இந்த லேட்டன்சி ப்ராப்ளம் இருக்காது. பட் ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேட்டன்சி இஷ்யூ இருக்கனால நார்மலாக மூவிஸ் பார்க்கும்போது பெருசாக தெரியாது. பட் கேம் பிளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக லெஃப்ட் சைடில் வராங்களா ரைட் சைடில் வராங்களா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெட்ஃபோன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே ஒயர்டு வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கான ஒரு சூப்பரான சொல்யூஷன் யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி தரப்புல இருந்து ஆல்ரெடி PS5 இருக்கு. அது ஒரு கேமிங் கன்சோல். அதை தாண்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்சோன் அப்படின்ற ஒரு நியூ லைனப்ல கேமிங் அக்சசரிஸ்லாம் கொண்டு வர போறாங்க. அதுல இப்ப பாத்தீங்கன்னா 3 ஹெட்போன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நார்மலா H3 அப்படின்றது நார்மலான ஒயர்டு தான். அதை தாண்டி H7 அண்ட் H9 அப்படின்ற 2 மாடல் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டெக்னாலஜியை ஹெட்ஃபோன்ல கொண்டு வந்தது வந்துட்டு ரியலாவே எனக்கு செம சர்ப்ரைஸா இருந்தது. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் இருந்தது. இது ஒயர்டு ஹெட்ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆல்டர்னேட்டா இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விதான். அண்ட் அதை தாண்டி லேட்டன்சி இஷ்யூ இருக்கா அப்படின்றதையும் நான் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோல இப்ப சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஆமா ப்ரோ நல்லா இருக்கு, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Oli Tech சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல Sony H7 மென்ஷன் பண்ணிட்டு வயர்லெஸ் கேமிங் ஹெட்செட் அப்படின்றத சொல்லிட்டு லெஃப்ட் சைடு அப்படியே மைக்கோட வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே வந்துட்டு இன்சோன் அப்படின்ற அந்த மாடல் நேமையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடுல ஆல்மோஸ்ட் யூசர் மேனுவல் அளவுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. குறிப்பா இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓவரால் இந்த பேக்கேஜ் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிளாஸ்டிக்குமே யூஸ் பண்ணாம பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. ரியலாவே ஈகோ ஃப்ரெண்ட்லியா பண்ணது நல்ல ஒரு விஷயமா தோணுது. ஸோ மேல வந்து சீல் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதை பிரிச்சுட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள பாத்தீங்க அப்படின்னு இன்னொரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதையும் ஓபன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அதுல யூசர் மேனுவல், சில ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட கொடுத்திருக்காங்க. உள்ள இந்த ஒரு பாக்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு குட்டி பென்ட்ரைவ் மாதிரி ஒரு டாகல் கொடுத்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்றதையும் சொல்றேன். அண்ட் ஃபைனலா ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஹெட்ஃபோன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலேயே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிசைன்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா இந்த கனெக்டிவிட்டியை பத்தி சொல்லியே ஆகணும். 2 விதமா கனெக்ட் பண்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் மூலியமா கனெக்ட் பண்ற மாதிரி தான். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ளூடூத்ல மொபைல்ல எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம் ஹெட்ஃபோன்ஸ்லாம். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இதுலயுமே ப்ளூடூத் 5.0 கொடுத்திருக்காங்க. மொபைல், பிசி, லேப்டாப், டிவி எல்லாத்துலயுமே ப்ளூடூத் கனெக்ஷன் எதுல எல்லாம் இருக்கோ எல்லாத்துலயும் இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி நார்மலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் மொபைல்ல இதை கனெக்ட் பண்ணி கேம் பிளே பண்ணும்போது கொஞ்சம் லேட்டன்சி இஷ்யூ இருக்க தான் செஞ்சது. ப்ரோ அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த ஹெட்ஃபோனை வாங்கிக்கிட்டு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுக்காக தான் இந்த டாகிள் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. இந்த டாகில் உங்களோட பிசியில் இல்லை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், ப்ளூடூத் இருக்கணும்னே தேவையில்லை. இந்த டாகில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெட்ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணிடும். நீங்கள் எதுவுமே வந்து பேர் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னே தேவையில்லை. இதில் ஒரு சின்ன ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நார்மலாக PS5 கனெக்ட் பண்ணும்போது இந்த பக்கம் ஸ்விட்ச் பண்ணிட்டு பிசி, லேப்டாப் மற்றதுலாம் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பிசியை மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் PS4 டிவிலாம் கூட கனெக்ட் பண்ண ஒர்க் ஆச்சு. மொபைலில் கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா OTG கேபிள் இருந்துச்சுன்னா மொபைலில் கூட கனெக்ட் பண்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ கனெக்டிவிட்டி பேஸ் பண்ணி ப்ராப்ளமே இல்ல. எப்படி தான் ப்ரோ ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்துட்டு 2.4 GHz ஸ்பீட்ல வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. நார்மலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு ப்ளூடூத் மூலியமா ஒரு மூவியை வந்துட்டு இன்னொரு மொபைலுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். நார்மலா ஒயர்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணா எந்த அளவுக்கு லேட்டன்சி ப்ராப்ளம் இல்லாம கனெக்ட் ஆகுமோ அதே அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லேட்டன்சி ப்ராப்ளம் இல்லாம கனெக்ட் ஆனது செம ஹைலைட் அப்படின்னே சொல்லணும். ரியலா சொல்லணும் அப்படின்னா கேமர்ஸுக்கு இந்த ஒரு ஹெட்ஃபோன் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுற மாதிரி தான் சோனி பண்ணிருக்காங்க. லேட்டன்சி இல்லாம ஒயர்லெஸ்ல ரியலாவே சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரும், 2 டிஃபரெண்ட் ஒயர்லெஸ் கனெக்ஷன் இருக்கு, ஒரே டைம்ல 2 டிவைஸ்ல பேர் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த டாகலை யூஸ் பண்ணி நீங்க பிசில வந்து டைரக்டா கனெக்ட் பண்ணி கேம் பிளே பண்ணும்போது ப்ளூடூத் மூலமா மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிட்டு சப்போஸ் கால் வருதுன்னும் போது நீங்க டைரக்டா பேச முடியும். ஒரே டைம்ல 2 டிவைஸ்லயுமே பேர் பண்ற மாதிரி மல்டி ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைனை பார்த்துட்டு கேமர்ஸ்க்கு என்ன ஸ்பெஷலான ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தீம் ஆல்ரெடி PS5 எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல கொடுத்தாங்களோ அதே மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க. டிசைன் பார்க்கறதுக்கு ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கு. PS5 வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரே மாதிரி பேரா யூஸ் பண்றதுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய ஹெட் ரெஸ்ட் வர ஏரியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. தலையில எவ்வளவு நேரம் வச்சிருந்தாலும் அந்த ஒரு வெயிட் இருக்கிற ஃபீல் வந்து இல்ல. உங்க ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது நார்மலா இருக்கிற மாதிரியே தெரியல, நம்ம வெளியில எடுக்கும் போது தான் தெரியுது. ரவுண்ட் ஷேப்ல கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்கு.
இருக்கு. ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகிறதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டா ஷேக்கிங் இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம தலையில எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம தலைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஹெட்ஃபோன்ல ஸ்பெஷலே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து அவுட் சைட்ல தான் இருக்கும். இந்த பேடிங்குமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல குஷனாவும் இருக்கு. ஓவர் இயர் அப்படின்றனால எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணாலும் இந்த காது வலி இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இல்ல. யூஸ் பண்ணாத டைம்ல கழுத்துல மாட்டினா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா மாட்டிட்டு இந்த மாதிரி நீங்க டர்ன் பண்ணி வச்சுக்க முடியுது. திரும்புறதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. இல்ல ஆப்போசிட்ல நீங்க டர்ன் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் ஆப்போசிட்ல டர்ன் பண்ணும்போது அந்த குஷன் இருக்கனால நீங்க திரும்பினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கு. கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு நேரம் வியர் பண்ணாலுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஓவர் இயர் ஹெட்ஃபோன் டைப் அப்படின்றனால காதை ஃபுல்லாவே நல்லா அரெஸ்ட் பண்ணிடுது. இதனால வெளியில இருக்கக்கூடிய நாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மூலமா ஒரு அளவுக்கு நாய்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிடுது. என்னதான் காதுல மாட்டி இருக்கும் வெளியில சவுண்ட் இருந்தாலும் கூட பெரிய லெவல்ல சவுண்ட் வந்து உள்ள வரல, ரியலாவே ஒர்த்தா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் போறதுக்கான டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துல இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் அப்படின்னு வரும்போது சுத்தமா சார்ஜே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெறும் 10 நிமிஷம் நீங்க சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாலே 1 hour வந்து கண்டினியூவா யூஸ் பண்ணலாம். ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டோட்டலாக 40 மணி நேரம் வந்து யூஸ் பண்ண முடியும் நம்மளால. ஸோ கண்டினியூ ஒரு கேமர் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா 40 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு வந்து யூஸ் பண்ண முடியும். சின்ன ஒரு கேப் கிடைக்குது அப்படின்னும் போதெல்லாம் நம்ம வந்து சார்ஜ் போடுறோம் அப்படின்னும் போது கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு சின்ன பிரச்சனை நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3.5 ஆடியோ ஜாக்லாம் வந்து கொடுக்கல. அதனால் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஒயர்டாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ சார்ஜ் இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க டக்குன்னு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே கூட ஹெட்ஃபோனை யூஸ் பண்ண முடியும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. வால்யூம் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் டைப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கனால பேக் சைடில் நம்ம அப்படி டச் பண்ணோன்னே ஈஸியாக ஸ்க்ரோல் பண்ணி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மைக் அப்படின்னு வரும்போது 2 விஷயம் மொக்கையாக இருக்குது அப்படின்னு வந்து யோசிச்சிருந்தேன். பட் அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லேட்டராக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்களே இந்த ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மைக் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது மாதிரி கீழே இறக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாத டைமில் மேலே ஏற்றிக்க முடியும். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கேமரோட ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்துட்டு மியூட் பட்டன் செப்பரேட்டாக வந்து அந்த ஒயர்டில் வந்து கண்ட்ரோலில் கொடுத்துருப்பாங்க. சில டைம் வந்து மியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி ஏதாவது பேசுவோம், லைவ்ல வந்துட்டு போயிடும். அது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு அந்த மியூட் பட்டன் இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சிட்டு இருந்தேன். இதில் கொடுக்கலையே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மேனுவலாக செக் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்மியூட்டில் நீங்கள் வந்து பேசிக்க முடியும். எப்போ இந்த மாதிரி மேலே இப்படி தூக்கி விடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆயிரும். ரியலாகவே இந்த ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ரீசன் நம்ம வாய்க்கு நேரம் இருக்கு அப்படின்னா அன்மியூட், மேலே தூக்கிட்டோம்னா மியூட்ல இருக்கு அப்படின்றத நம்ம எப்பயுமே அவேர்னஸாவே இருக்க முடியும். ஸோ இதில் ஒரு குறையா பார்க்குற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வெளியில போய் இதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு. அதுக்கு ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மைக் மட்டும்தான். ஆண்டனா மாதிரி சைடில் தூக்கிட்டு இருக்கு. அப்படி முன்னாடி இப்படி நீட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக கால் சென்டர்ல எல்லாம் ஒர்க் பண்ணும் போது இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஓவராலாக இது ஃபிக்ஸ்டா இல்லாமல் டிட்டாச்சபிள் டைப்ல வந்து கழட்டிக்கலாம் மாட்டிக்கலான்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். ரைட் சைடுல பவர் ஆன் ஆஃப் பண்றதுக்கான பட்டனும் ப்ளூடூத்துக்கான செப்பரேட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மொபைலோட பேர் பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா சாங் கேட்கறதுக்கு இந்த ஹெட்ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ளூடூத் பட்டனே வந்துட்டு சிங்கிள் பிரஸ் பண்றீங்க அப்படின்னும் போது பாஸ் பிளே பண்றதுக்கும் 2 தாட்டி பிரஸ் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்குக்கும் 3 தாட்டி பிரஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங்குக்கும் மூவ் ஆகிறதுக்கு இந்த ஒரே பட்டனை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பவர் பட்டன் ஆன் ஆஃப் பண்றது கொடுத்துருக்காங்க. கேமருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இன்னொரு ஃபீச்சர் கேம் அண்ட் சாட் அப்படின்ற 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 பட்டனோட யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா நீங்க கேம் பிளே பண்றீங்க, அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னும் போது கேம்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல அந்த மியூசிக், ஸ்டெப்ஸ், அந்த சவுண்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியரா கேட்கும். அதே சமயம் சாட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க பேசுறது, ஆப்போசிட்ல பேசுறவங்க அதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட்டா கொடுத்துட்டு கேமோட சவுண்ட்ஸை வந்து கொஞ்சம் வந்து லோ பண்ண மாதிரி பண்ணுவாங்க. இதனால கேம் பிளே பண்ணும்போது நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீபோர்ட் மவுஸ்க்குலாம் செப்பரேட்டான ஆப் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு இருக்காது. இதுக்கு வந்து ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா இன்சோன் ஹப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. பிசியில் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரோலுமே வந்து அதிலேயே வந்து பண்ணிக்க முடியுது. சில அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. பேஸ் அதிகமாக வேணும், கம்மியாக வேணும், இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். குறிப்பாக வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேமிங், சேட்டுன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்பரேட்டாக அதுக்குமே வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக மைக்குக்கு இதுலேருந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஆடியோ கெயின் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமா யூஸ் என்ன அப்படின்னா நீங்க கத்தி பேசுறீங்க அப்படின்னாலும் சரி, ரொம்ப லோவா பேசினாலும் அதுவே வந்து உங்களோட வாய்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு வந்து கிளியரா கேட்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். வால்யூமுக்கு டைனமிக் ரேஞ்ச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமா நீங்க கேட்கக்கூடிய ஆடியோ வந்து ரொம்ப சவுண்டா இருக்கு, கம்மியா இருக்குனாலுமே அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான ஃப்ரீக்வன்சில கொடுக்கும். ஃபேஷியல் 360 சவுண்ட் உங்களுக்கு வேணுமா வேணாமன்றதை இங்கேயே நீங்க ஆன் ஆஃபும் வந்து பண்ணிக்க முடியும். நிறைய கஸ்டமைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கிறது ரியலாவே வந்து இந்த ஹெட்ஃபோனை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பேர் கேமிங்க்கு ஹெட்ஃபோன் வாங்குறதுக்கான ரீசனே சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னே வந்து சொல்லலாம்.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேட்டன்சி ப்ராப்ளம் இதில் வந்து இல்லை. ஆடியோ கோடெக் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பிசியும் ஏஏசி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கேமருக்கு இதில் ஒரு டாப் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 360 ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இவங்களோட சாஃப்ட்வேர்லேயே வந்து இதை எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எனிமீஸ்லாம் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும். சப்போஸ் இந்த H7ல இந்த 360 எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எனிமி வந்துட்டு லெஃப்ட் ரைட் அப்படின்றது மட்டும் தெரியாமல் பேக் சைடில் இருக்காங்க அப்படின்னா சவுண்ட் வந்து இந்த புடனில கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதுவே லெஃப்ட் சைட் பேக் சைட்னா இந்த சைடு கேட்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு டாப்ல நடக்கிறாங்கன்னா மேல இருந்து கேட்குற மாதிரி இருக்கு. ஒரு 360 ஆடியோ கேட்கும்போது நம்ம எனிமி எங்க இருக்காங்கன்றத நல்லாவே ஃபீல் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியலா கேமர்ஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த ஒரு ஃபீச்சர். ஸ்பீக்கரோட டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 40mm டிரைவர் சைஸோட கொடுத்துருக்காங்க. நல்லா லவுடரா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஃபீச்சர் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஃபைனலா சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது சோனி சவுண்டுக்கு தான் ஃபேமஸ். அந்த இடத்துல பார்க்கும்போது நல்லா லவுடராகவும் இருக்கு, நல்ல பேஸ் கிடைக்குது. கேமிங்க்கு அந்த 360ல வந்துட்டு அங்கங்க அந்த சவுண்ட் கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா கேம் விளையாடுற எக்ஸ்பீரியன்ஸே வந்து இன்னும் நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஃபைனலா பிரைஸ் அப்படின்னு வரும்போது 3 டிஃப்ரெண்ட் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒயர்டு மாடலே ஒன்று இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் H7 ஒன்று இருக்கு. இதை விட கொஞ்சம் அட்வான்ஸா பாத்தீங்கன்னா H9 ஒன்று இருக்கு. நிறைய பேர் வந்து கேம் பிளே பண்ணும்போது பின்னாடி சவுண்ட்லாம் இருந்தால் செம்ம டென்ஷன் ஆயிடுவோம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த H9 மாடல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் அதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட இருக்கனால பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நாய்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுரும். ஸோ இதனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கேம் பிளே பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கு. பட் இந்த H7ஓட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நான் பார்க்கும்போது இதோட பிரைஸ் வந்து 15,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே H9ஓட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 21,000 ரூபா வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேமராக இருந்து வேற லெவலில் ஒரு பிசி செட்டப் வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு பெஸ்ட் பேரா ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு செம சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம Oli Tech சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.